السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إن أحدكم إذا صلى يناجي ربه أو كما قال عليه الصلاة والسلام. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم صل وسلم وبارك على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه كما تحب وترضى عدد ما تحب وترضى. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, மாணவ கண்மணிகளே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் லால்பேட்டை நகர ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மாபெரும் புகாரி ஷரீஃபின் 50ஆம் ஆண்டு பொன் விழாவினை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு கடலூர் மாவட்ட அரசு காசி சேகுல் ஜாமியா ஹஜரத் பெருந்தகை அவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் இன்று புகாரியிலே ஓதப்பட்டது. அந்த புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஹதக்கும் இதா ஸல்லா, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்றுவிட்டால், யுனாஜி ரப்பஹு, அவர் அல்லாஹுடன் பேசிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார். எந்த அமலை இன்று நாம் ஒரு லேசானதாக கருதுகிறோமோ, எந்த அமலை பற்றி சொன்னால் நமக்கு ஏற்கனவே கேட்டதுதாங்கிற சிந்தனை வருமோ, அந்த தொழுகை இருக்குது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா ஸஹம லிமன் தரக்க ஸலா, தொழுகை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே கிடையாது. ஒரு மூமீனுக்கு தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே மூமீன்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் மூமினூன், அந்த ஆயத்தில் அல்லாஹ் 7 விதமான 8 விதமான தன்மைகளை சொல்லுவான். அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, மூமீன்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது விஷயம் அல்லாஹ் கொண்டு வருது, அவர்கள் தொழுகையில் பயபக்தியோடு இருப்பார்கள். அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அடுத்ததாக ஜகாத்து, தேவையில்லாத விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பாங்க. இப்படியே ஒன்றா சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் அந்த மூமீன்களுடைய தன்மையை முடிக்கும் போது சொல்லுவான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். இந்த மூமீன்கள் தான், எந்த மூமீன்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னானோ அதே மூமீன்கள் தான் தொழுகையை பேணுதலாக தொழுவார்கள். மூமீனுடைய தன்மையை ஆரம்பிக்கும் பொழுதும் தொழுகை, அந்த மூமீனுடைய தன்மையை முடிக்கும் பொழுதும் தொழுகை. அப்போ தொழுகை எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இபாதத். தொழுகையை கொண்டு நம்ம என்ன அடைய போகிறோம்? தொழுகையை கொண்டு அல்லாஹ்வை அடைய போகிறோம். தொழுகுவதினா நமக்கு என்ன கிடைக்கும்? தொழுகுவதினா நம்முடைய நோக்கம் என்னன்னா அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வை அடைவதற்கான ஒரே வழி தொழுகை. பல அமல்கள் இருக்குது,
அதில் மிக முக்கியமான ஒரு அமல் தொழுகை. அல்லாஹ்வோடு இன்பம் காணக்கூடிய ஒரு அமல் தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். குர்ஆனை ஓதினால் அல்லாஹ் எங்க இடத்துல பேசுகிறான். குர்ஆனை எடுத்து ஓதும் பொழுது ரப்பு என்னிடம் பேசுகிறான். தொழுகைக்காக நான் தக்பீர் கட்டி விட்டேன் என்றால் நான் அல்லாஹ்விடம் உரையாறுகிறேன். அப்போ அந்த தொழுகை சரியாக இருக்காது. ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு காலத்தில் நிறைய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. எல்லா நாடுகளுக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கவர்னர் அனுப்புனாங்க. அந்த உம்மால்கள், அந்த கவர்னர்களுக்கு சையதுனா உமர் ரலியல்லாஹு செய்த வசியத்து என்னன்னு சொன்னால், இன்ன அஹம்ம அம்ரிக்கும் இந்தி, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தில் மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான காரியம் என்கிட்ட என்னன்னு சொன்னால் அஸ்ஸலா, தொழுகை தான். நீங்கள் என்ன வேண்டாலும் ஜாபில் இருங்க, ஆனால் தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுதுன்னு. அப்படி தொழுகையை நீங்கள் வீணடித்து விட்டால் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக வீணாக தான் போகும். தொழுகைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்குது. தொழுகைக்கும் எங்களுடைய வேலைக்கும் தொடர்பு இருக்குது. தொழுகையில் ஒரு மனிதன் நிதானத்தை கடைபிடித்தான். சுருக்கமாக தொழுகலாம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்திற்கு சுருக்கமாக தான் தொழுவணும். ஏன் தூங்கி எழுந்த பிறகு சுருக்கமாக நபி சொன்னாங்கன்னா அந்த அசதியில் இருப்போம். எந்த உடனேமே முதல் ரக்காயத்தில் பக்கரா ஓதுன்னு வச்சுக்க, அடுத்த 2 ரக்காய் தொழுவ மாட்டோம். தஹஜ்ஜது தொழக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களும் முதல் 2 ரக்காயத்தை சுருக்கமாக மட்டும்தான் தொழுவணும். தஹஜ்ஜுது மேக்சிமம் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லாதனால டைரெக்டாக நம்ம ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தான் தொழுவோம். அதனால தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தில் முதல் ரக்காயத்தில் குல்யாங்க ஒரு சூறா, 2ஆவது ரக்காயத்தில் குல்ஹுல்லா சூறா ஷார்ட்டாக தொழுவணும். ஷார்ட்டாக தொழுவதுக்கு பேர் என்னன்னா அவசரமாக தொழுவது இல்லை. 5 தஸ்பீஹ் ஓதுனா 3 ஆக்கிக்கணும். பெரிய சூறா ஓதாமல் சுருக்கிக்கணும், அவ்வளவுதான். அதிகம் நிசப்தமாக தான் தொழுவணும். அப்படி தொழுதால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு பள்ளியில் ஒரு தோழர் தொழுது கொண்டு பார்க்கும் பொழுது ரொம்ப கடன்னு தொழுகிறார். தொழுதுட்டு சொன்னாங்க, தோழரே ஃபகது தஃபஃப்த, உன் தொழுகையை நீ வீணாக்கிட்ட. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிக்யாலுன், எடை போடக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகை. வமன் அவுஃபா ஊஃபிய பிஹி, அந்த தொழுகையை பரிபூர்ணமாக ஒரு மனிதன் நிறைவேற்றிவிட்டால் வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும். வமன் ததஃபஃப, அந்த தொழுகையை ஒரு மனிதன் வீணாக்கிட்டான், லேசா அப்படியே அசால்ட்டாக தொழுகிறான், கடன்னு தொழுகிறான், ருக்கு இல்லை சுஜூது எப்படி என்ன ஓதுன்னு எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு தொழுகை இருந்தால் உங்களுக்கே தெரியும் தஃபிஃப். அல்லாஹ் இவர்கள் விஷயமா குர்ஆன்ல என்ன சொல்றான், வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவுல எடையில குறைக்கிறவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நம்ம நினைக்கிறோம். மொத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துக்கு கீழே ஒரு தஃப்சீர் வருது. மொத்தா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் நான் மேலே சொன்ன ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சம்பவத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, லி குல்லி ஷைஇன் வஃபாவுன் வ தத்ஃபீஃபுன், எடையில மட்டும் ஏற்றத்தாழ்வு இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்திலுமே இருக்குது. தொழுகையை கரெக்டாக தொழுதோமா, ருக்குவை சுஜூதை கரெக்டாக செஞ்சோமா, அது வஃபா. அதே தொழுகையை ஏனோ தானோ என்று தொழுதோமா, சும்மா இப்படி புனிஞ்சோம், ஏதோ சஜிதா செஞ்சோமா, அது தத்ஃபீஃப். வாழ்க்கையில் இதை விட்டு தனித்திருக்கு. சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்வார்கள், நீங்கள் தொழுகிறீங்கன்னு சொன்னால் யாருடைய கதவை தட்டுறீங்க தெரியுமா, அல்லாஹுடைய கதவை தட்டுறீங்க. இப்படியே தொழுக வாழ்க்கையில் ஒரு நாள் அது திறக்கப்பட்டு விடும். தொழுகையை கொண்டு அல்லாஹின் உதவியை பெற்றவர்கள் சஹாபாக்கள். தொழுகை மிக முக்கியமானது. மூமின்களுடைய தன்மையெல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகையாளிகள் தான் சொல்லி புகழ் பாராட்டுவான். இன்னமல் முஃமினூன அல்லதீன, அந்த ஆயத்தில் வல்லதீன யகீமூன ஸலாத், மூமின்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்கள் யார், தக்வா உடையவர்கள். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வ ரஹ்மத்துல் லில் முஹ்சினீன், முஹ்சின்கள் இஹ்சானுடைய நிலையை அடைந்தவர்கள். இஹ்சானா என்ன, அல்லாஹ் என்ன, நான் அல்லாவை பார்ப்பதை போல வணங்குவது இல்லை, அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு நினச்சி வணங்குறது, இவர்கள் தான் முஹ்சினீன்கள். இவர்களுடைய தன்மை என்ன, அல்லதீன யகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வபஷ்ஷிரில் முக்பிதீன், பணிவானவர்கள், தன்னை அப்படியே பணிஞ்சிக்கிறவங்க, தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளாதவர்கள்,
அவர்களுடைய தன்மை என்ன? முகீமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். உலுல் அல்பாப், அறிவு மேதைகள், அறிவுடையவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்களுடைய தன்மை என்ன? வல்லதீன யுகீமுன ஸலா. எல்லா இடத்துலையுமே சரி, ஈமானுக்கு அடுத்த கடமை, பிரதான கடமை, எல்லாராலும் செய்யப்பட வேண்டிய கடமை தொழுகை. நோன்புக்கு ருக்ஸத், சலுகை இருக்குது. ஜகாத்துக்கு சலுகை இருக்குது. ஜகாத்து எல்லாரும் கொடுக்க தேவையில்லை, வசதி படைத்தவர்கள் மட்டும்தான். ஹஜ்ஜி வசதி படைத்தவர்கள் மட்டும்தான். நோன்பு 60-70 வயசை தாண்டிடுச்சு, நோன்பு வச்சா மைக்கடிச்சு கீழே விழுந்துடுவாரு, ஃபிதியா கொடுத்துக்கலாம். ஆனா தொழுகை பாலிகாவன வயதிலிருந்து மரணம் வரையிலும் கடமை. ஆனா தொழுகையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? 7 வயது ஆகும் பொழுது தொழும்படி ஏவுங்கள். நோன்புக்கு அப்படி சொல்லப்படலை, ஜகாத்துக்கு அப்படி சொல்லப்படலை, ஹஜ்ஜிக்கு அப்படி சொல்லப்படலை. 10 வயதாகிவிட்டால் தொழுகவில்லை என்றால் அடியுங்கள். இது எதற்காக என்றால், அந்த பையன், அந்த ஒரு பெண்ணோ ஆணோ அந்த நிலை வரும் பொழுது, வயதிற்கு வந்த பிறகு அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக தொழுவ ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடியே பயிற்சி, 7 வயசுலேருந்தே அந்த மனிதன் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சன். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, தொழுகை அவ்வளவு மிக முக்கியமான ஒரு வணக்கம். அந்த தொழுகையை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் வாழ்க்கையில் ஜெயம். கடைசியாக ஒரு விஷயம், அல்லாஹ் மறுமையில் பல கேள்விகள் நம்மள்கிட்ட கேட்பான். அந்த கேள்வியில் முதலாவது கேள்வி என்ன? அவ்வளுமா இஹாசபுல் அபுது யோமல் கியாமதி அஸ்ஸலா. தொழுகையை பற்றி தான் ஒரு மனிதன் தொழுகையை பற்றி தான் ஒரு மனிதனிடத்தில் முதல் விசாரிக்கப்படும். ஃபஇன் சலுஹத், அந்த வாழ்க்கையில் தொழுகை சரியாயிடுச்சுன்னா கது அஃப்லஹ வ அன்ஜஹ. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவனுக்கு அடுத்த படி எல்லாம் ஜெயம்தான், வெற்றி. அந்த தொழுகை வீணா போயிடுச்சு, வாழ்க்கையில் தொழுகலை, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது என்கிட்ட தொழுகை இல்லையே அந்த அடியான்னு சொல்வானே, ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு மறுமையில் அடுத்தடுத்த கட்டம் எல்லாம் நஷ்டம்தான். அதனால் தொழுகிற நம்ம பேணுதலாக தொழுவோம். எந்த நிலையிலும் தொழுகை விடக்கூடாது. சஃபரில் இருந்தாலும் சரி, ஊரில் இருந்தாலும் சரி, மதரசாவில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஃபர்லு நம் மீது கடமை. அதுக்கு அடுத்த கட்ட ஒரு தொழுகை நஃபில், உபரியான வணக்கம். உயர்தரமான ஃபோனு, ஒரு 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குகிறோம், இல்லை 50,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்குகிறோம். அந்த ஃபோனு கீழே போட்டால் உடஞ்சிடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பேக் கவர் போடுறோம், டெம்பர் கிளாஸ் ஓட்டுறோம். ஏன்னா அந்த ஃபோனு தான் அசல், இதெல்லாம் மேற்படியானது. ஃபர்லு என்பது அசல். இந்த நஃபில், தஹஜ்ஜத், லுஹா, இஷ்ராக், அவ்வாபீன், இந்த தொழுகை எல்லாமே மேற்படியானது, உபரியானது. இதனால் என்ன கிடைக்கும்? எப்படி இந்த கவர் போடுறதுனால, டெம்பர் கிளாஸ் ஒட்டுறதுனால ஃபோன் பத்திரமா இருக்குமோ, இந்த நஃபிலான தொழுகை தொழுவதினால் ஃபர்லு பத்திரமா இருக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், என் அடியானின் நஃபிலான வணக்கங்களை பாருங்க, அந்த நஃபிலை எடுத்து ஃபர்லுல உள்ள குறையை நிவர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். அதனால வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் தொழுதுட்டு ஆரம்பிக்கணும். இமாம் தக்கி உஸ்மானி தாமத் மரக்காத்துன்னு சொல்லுவாங்க, ஃபர்லான தொழுகைக்கு மட்டும்தான் ஒரே ஒரு நீயத்து. இப்போ இஷா தொழுதோம், இஷான்னு சொன்னால் இஷா மட்டும்தான் நீயத்து வைக்கணும். யாராவது அசரு நீயத்து வச்சுட்டா அவருடைய தொழுகை கூடாமல் போயிடும். அதே அந்த நஃபிலான தொழுகை இருக்கு, 2 ரக்காயத்து தான் தொழுவோம், ஆனால் 15 நீயத்து கூட அதை வச்சுக்கலாம். உதாரணமாக ஒழு செஞ்சுட்டு நேராக பள்ளிக்கு வரும், பள்ளியில் உட்காரத்துக்கு முன்னாடி 2 ரக்காயத்து மட்டும் தொழுகிறோம். தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய காணிக்கை, தஹியத்துல் ஒது, ஒலுவின் காணிக்கை, சலாத்து தௌபா, சலாத்துல் ஹாஜத்து, இல்லை நோயா சலாத்து சிஃபா, இல்லை ஆலோசனை ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்குமா சலாத்துல் இஸ்திகாரா, இல்லை பயணம் போகிறோமா சலாத்து சஃபர். அந்த 2 ரக்காயத்தில் எத்தனை நியத்து வேண்டாலும் தாராளமாக வச்சுக்கலாம். அவ்வளோ விசாலமானது தான் நம்முடைய தொழுகைகள். எனவே அந்த தொழுகையை வாழ்க்கையில் நாம் பேணுதலாக ஆக்கி கொள்வோமே ஆனால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில்
மிகப்பெரிய ஒரு வெற்றியை, மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய மௌத்து வரையிலும் பரலான தொழுகைகளை கலா இல்லாமல் தொழுவதற்கும், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை சோம்பேறித்தனம் இல்லாமல் தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم لا تقتلنا بغضبك ولا تهلكنا بعذابك، وعافنا قبل ذلك يا أرحم الراحمين. اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على النبي الأمي وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.